அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெட் ரைஸ் வச்சு இட்லியும் அதோட பூண்டு மிளகாய் சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் இட்லி ஊற்றிட்டு இருந்தோம். பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்யணும்னா, கொஞ்சம் நிறையா பூண்டு வந்து உரித்து வச்சுக்கோங்க. அதோட நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கப்பு பூண்டுக்கு ஒரு சின்ன ஆம்லா சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு, இது நல்லா நல்லெண்ணெயிலே சாட்டே பண்ணுங்கள். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இட்லி நல்லா பந்து போல் நல்லா உப்பி வந்து இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடவே. இப்போ ஆறின இந்த பூண்டு மிளகாயை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடுகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மொபைல் ஓப்பன் பண்ணாலே இப்போ வயநாடோட நியூஸ் தான். இந்த மக்களுக்காக நம்ம நிறைய துவா கேட்டுக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.